மாலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த பிரைட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் கிரைஸ்ட் ஸ்கொயர் இணைந்து ஒரு 23 ஆண்டுகளாக இந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸை நடத்தி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளில் 20 ஆண்டுகள் நான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 21 ஆண்டுகள். அருமையான அன்பு சகோதரர் ஜஸ்டின், அன்பு சகோதரர் செல்வராஜ் மற்றும் நானும் இணைந்து இன்னும் டிஎல்சியில் உள்ள அநேகர் பிள்ளைகள் இணைந்து இந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். வெகு சிறப்பாக இது வன்னியப்பாக்கம் பகுதியில் அன்பு சகோதரர் ஜஸ்டின் அவர்கள் இந்த ஊழியத்தை சிறப்பாக நிறைவேற்றி கொண்டிருக்காங்க. அங்கே மட்டும் இல்லை, அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு பின்தங்கின ஒரு பகுதியில் மிகவும் பின்தங்கின மக்கள் மத்தியில் ஆண்டுடைய உன்னத பணியை செய்து கொண்டிருக்காங்க. ஒருவேளை இன்றைக்கி இப்படிப்பட்ட ஊழியத்தை அன்பு சகோதரர் ஜஸ்டின் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இன் கிரைஸ்ட்டுங்கிற கொயர் கிட்டத்தட்ட 50 வயலினோ 60 வயலினோ இணைந்து தென் மாவட்டங்கள் பல இடங்களுக்கு கடந்து சென்று ஆண்டுடைய உன்னத பணியை செய்திருக்கிறோம். சில வருஷங்கள் நடைபெற்றது. அதற்கப்புறம் அத்தனை பேரையும் கூட்டி இணைப்பது என்பது பெரிய கஷ்டம். அதனால் அது விடுபட்டு போய் அருமையான அன்பு சகோதரர் தொடர்ச்சியாக அவருடைய நிறுவனமான பிரைட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலமாக வன்னியப்பாக்கம் பகுதியில் ஒரு திருச்சபை நிறுவி அந்த திருச்சபை மூலம் மற்றபடி அவருடைய குடும்பத்தின் மூலம் அநேகர் நண்பர்கள் உதவியின் மூலம் அங்கே இருக்கும் மக்களுக்கு ஆண்டுடைய உன்னத பணியை செய்து கொண்டு வராங்க. அவர்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் சிறப்பாக அன்பு சகோதரர் செய்வதற்கு உதவியாக அவர் எப்போவுமே நாங்கள் டிஎல்சி சர்ச்சுக்கு திரும்பணுன்னு என் மனைவி கேட்டாங்க, என் எண்ணூர் ஃபவுண்டேஷன் போகாமல் டிஎல்சி சர்ச்சில் அவங்களுக்கு ப்ரோக்ராம்னு. அருமையான அன்பு சகோதரர் ஆயர் சகாயராஜ் ஐயா அவர்கள் அன்பு சகோதரருக்கு இந்த திருச்சபை திறந்து இதை நடத்துவதற்கு கொடுத்துருக்காங்க. இது எண்ணூர் ஃபவுண்டேஷனில் நடத்துகிறத விட இங்கே நடத்துறது ரொம்ப பெருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. இதை கொடுத்தமைக்காக நான் அவருக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறேன். ஆயர் அவர்களோடு நான் இணைந்து ஒரு வருடம் இறையியல் கல்வி படிச்சிருக்கேன். அவர் ரொம்ப சூப்பர் ஏரியாவில் இருந்தார். அக்டோபர் மாதம்னா அரசு பஸ்ஸு ஓடாது, மனுஷன் நடக்க முடியாது, அப்படிப்பட்ட இடத்துல தான் ஐயராக இருந்தார். இளையாங்குடியில் இருந்தார். நான் இளையாங்குடி ராஜான்னு அவரை சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப வித்தியாசமான ஏரியா, டெரரிஸான ஏரியா. நீ எந்த ஊர்றான்னு கேட்டு வெட்டிவிடுவான், ஊர் பேர் சொன்னால் வெட்டிடுவான். அப்படிப்பட்ட ஊரில் தான் ஒரு ஐயராக பல வருஷங்களாக இருந்தார். இளையாங்குடி இப்போ கூட முதுகுளத்துக்கு போகிறேன்னார். முதுகுளத்து ரொம்ப நல்ல ஊர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு ஐயர், ரொம்ப ஒரு டெரரிஸ்ட். அவர் பேச்சிலையும் டெரரிஸ்ட், செயல்லையும் டெரரிஸ்டாக இருக்கும். ஆனால் செயல் பாருங்கள் ரொம்ப அருமையாக திருச்சபை திறந்து இப்படி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தா ஒரு குழந்தை மனம் அவருக்குள்ளே இருக்குது. வெளியே டெரரிஸ்டாக இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு குழந்தை மனம் இருக்குது. ஒருவேளை அப்படிப்பட்ட வாய்ப்பை ஆண்டவர் அவரோடு எனக்கு நல்ல ஒரு நட்பை கொடுத்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் இந்த பாடல் போட்டி என்பது பொதுவாக கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்ற கர்த்தருக்கு புதுப்பாட்டை சங்கீதம் 96:1 சொல்லுது. அவர் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், அவர் சர்வமுள்ள தேவன். ஒருவேளை நாம் இந்த பண்டிகை இந்த கிறிஸ்மஸ் காலத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் காலம் என்பது நமக்கு எல்லா மக்களும் கொயர் கேரல் சர்வீஸ், கேரல் ரவுண்டு, எக்கனாமிக்கல் கேரல் சர்வீஸு, இன்னும் நிறைய அந்த பண்டிகை காலங்களில் கொண்டாடி இருக்கிறோம். கிறிஸ்துவின் பிறப்பு என்பது நமக்கு ஒரு அதிசயமானது, ஒரு ஆச்சரியமானது. கிறிஸ்து பிறந்தது என்பது கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு சரித்திரம். எப்படிப்பட்ட சரித்திரம்னா, கிறிஸ்து பிறந்ததே ஒரு சரித்திரம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அகஸ்திராயனால் சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின், ஆஃப்டர் கிரைஸ்ட் பிஃபோர் கிரைஸ்ட். கிறிஸ்து அப்போ சரித்திரமே கிறிஸ்து பிறப்பது பிரிக்கப்பட்டிருக்கு. இது கிறிஸ்துக்குடைய நமக்கு பெரிய பெருமை. மற்றபடி கிறிஸ்து பிறந்தது என்பது, அவருடைய பிறப்பு என்பது ஒரு பெருமையான காரியம். அவருடைய பிறப்பு என்பது நேற்று இன்றோ 2 நாட்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டதில்லை. கிறிஸ்து பிறப்பதற்கு 4500 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏசாயா 49:10 நமக்கு ஒரு அமைதியின் அரசர் வருவார், ஒரு சமாதான பிரபு வருவார் என்று யாக்கோபு தன் பிள்ளைகளை பிளஸ் பண்ணுறப்போ சொல்கிறாரு. என்னாகும் 24ஆம் அதிகாரத்தில் அந்த பாலாக் அந்த இஸ்ரேல் மக்களை சபிக்க அந்த பிள்ளையாம் மிஷினரி அந்த ஊழியக்காரனை கூப்பிட்றப்போ பிள்ளையாம் சொல்கிறாரு, யாக்கோபில் நட்சத்திரம் தோன்றும், அதன் மக்களுக்கு விடுதலை என்று 4500 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்கிறாரு. மிக 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லேகமே நீ யூதாவில் சிறியதான் உள்ளே ஆளப்போகிற இடத்தில் பிறப்பார்னு சொல்கிறாரு.
கிறிஸ்து பிறப்பதற்கு 650 ஆண்டுக்கு முன்னால் ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், அவர் அமைதியின் அரசராய் எல்லாத்துக்கும் ஒரு அமைதியை கொடுப்பதற்காக ஒரு சமாதான பிரபுவாக இந்த உலகத்திற்கு வருவார். ஏன்னா அவர் வர்ற காலங்களில் ஒரு சுவிசேஷத்தை பற்றி சொல்கிறப்போ அந்த ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ அங்கே யாருக்கு சுவிசேஷம், எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம், யூதனிடமில்லை கிரேக்கனிடமில்லை, ஏற்றத்தாழ்வில்லை, திருச்சபையில் எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்லப்படணும். அதுதான் அமைதி, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக அப்படிப்பட்ட சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அவர் தான் அமைதியின் அரசர் என்று சொன்னார். அதுமல்ல இயேசு பிறந்த பொழுது அங்கே இருக்க மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21 சொல்கிறப்போ இயேசு என்று பெயரிடுவாயாக, இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக பிறந்தார் என்று சொல்லி மத்தேயு 1:23 சொல்கிறப்போ லார்ட் வித் அஸ், லார்ட் ஜீசஸ் வித் அஸ், இம்மானுவேலராக தேவன் நம்மோடு இருக்கிறார், இம்மானுவேலராக நம்மோடு கடந்து எல்லா நிலையிலும் எப்படி அந்த ஜோசுவாக்கு சொன்னாங்களோ, ஐ டு நாட் லெஃப்ட் யூ, ஐ டு நாட் ஃபர்கெட் யூன்னு சொன்ன பிரகாரமாய், நான் உன்னிட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்ன பிரகாரமாய் இம்மானுவேலராக நம்மோடு இருப்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இயேசு பிறந்தது நேற்று இன்று முடிக்கப்பட்டதில் இந்த உலகம் உருவாக்கப்பட்ட முதல் ஒரு இரட்சகர் உலகத்தில் பிறப்பாருங்கிற ஒரு அற்புதத்தை சொன்னாங்க. ஒருவேளை இந்த உலக வரலாறு என்பது ஆண்டவர் உலகத்தை வரலாற்றை முடித்து இந்த உலக வரலாறை மீட்டுக் கொள்வதற்காக தன்னை சொந்த குமாரனை அனுப்புவார். அது மட்டுமில்லை, இயேசு பிறந்தது மட்டுமில்லை, இயேசு பிறந்த வாழ்வு ஒரு அற்புதமான வாழ்வு. அநேக மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, அநேக மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக தனக்கென்று எதையுமே அவர் வைத்துக் கொள்ளலை. அவருடைய வாழ்வு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் இயேசுவின் மலை பிரசங்கத்தை பார்க்குறப்போ எளிமையான வாழ்வு, துயரப்படுவர்களுக்கு விடுதலை கொடுக்கணும், நீதியின் மேல் பசிதாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், பிறரை மீட்டு கொள்ளணுங்கிற அந்த வாழ்வு. அவருடைய வாழ்வு என்பது அவருடைய மெசேஜ் மட்டும் இல்லை, அவருடைய வாழ்வு என்பது அநேகருக்கு அது அவருடைய லைஃபே அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் பைபிளை எடுத்துக்கொண்டார். பைபிளில் மத்தேயு 5:6 எடுத்து தன் வாழ்வில் தினமும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வாசிப்பார்னு அவருக்கே தெரியாதான். அதை வாசித்தா தான் ஒரு முடிவுக்கே வருவாராம். ஆனால் நீங்கள் ஏங்க ஞானஸ்தானம் வாங்கலாம் அவர்கிட்ட கேட்குறப்போ காந்தியடிகள் சொன்னார், எந்த கிறிஸ்தவன் ஒழுங்காக கிறிஸ்தவனாக இருக்கிறான், பிரசங்கம் மட்டும் கிறிஸ்தவனாக இல்லை கேட்குற மக்களும் கிறிஸ்தவம் இல்லை. ஒன்று பிரசங்கம் மட்டும் டைம் வேஸ்ட் பண்ணி பிரசங்கம் பண்ணுறான், கேட்குறவனும் டைம் வேஸ்ட் பண்ணுறான், வாழ்க்கையில் இல்லை. ஆனால் அதை சொன்ன மனிதர் வாழ்வு அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த மாடலை சொன்னது மட்டும் இல்லை, அந்த வாழ்வை கடைபிடித்தார். அவருடைய வாழ்வு என்பது ஒரு அதிசயமான வாழ்வு. அவருடைய வாழ்வு என்பது தனக்கென்று எதையுமே வைத்துக் கொள்ளலை. அன்று அவர் சொன்னார், அவருடைய பிரசவ மெசேஜ் மத்தேயு 12ஆம் அதிகாரம், நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படுற, ஒரு எப்போ டுமாரோ, நாளை குறித்து நீ ஏன் கவலைப்படுற, காகங்களை கவனித்துப்பார், குருவிகளை அவர் நாளைக்குன்னு ஃபிக்ஸட் பண்ணிக்கல, பென்ஷன் எதிர்பார்க்கல. வாழ்க்கை ஒரு அடையாளமான வாழ்க்கை. அது வாழ்க்கை இறப்பு வித்தியாசமான இறப்பு. இறந்தது மட்டுமல்ல, உயிரோடு எழுந்து பரத்துக்கு சென்ன வேறு யாருமே இல்லை, அவர் மட்டும்தான். ஆனால் அவர் சொல்லிட்டு போனார், ஒரு நாள் உங்களுக்கு நீதி உண்டு, நான் எப்படி இந்த உலகத்திற்கு வந்து உங்களுக்கு வாழ்வு கொடுத்தனோ கொடுத்த பிரகாரமாய் நான் திரும்ப போயிடுவேன், திரும்ப போயிட்டு ஒரு நாள் வருவேன், அன்னைக்கு நியாயாதிபதியாய் உங்கள் மத்தியில் வந்து இறங்குவேன், அன்னைக்கு நான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேங்கிறார். அன்னைக்கு நீ செய்த பாவங்கள், ஏன்னா இந்த வார்த்தை வானம் பூமி ஒளிந்து போம், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ ஒரு காலம் ஒழியாது என்று இன்னைக்கு டிஎல்சியுடைய தலைப்பை லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. வானம் ஆண்டுடைய வருகை, செகண்ட் வருகை. இந்த செகண்ட் வருகைக்கு நீங்கள் நானும் எப்படி ஆயத்தமுள்ள மக்களாய் காணப்படுகிறோம்? ஆண்டுடைய செகண்ட் வருகையில் நம் ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஒரு ஆயத்தமுள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? ஒரு ஷிப்பு போய்கிட்டு இருந்தது, டைட்டானிக் ஷிப்புனே வைங்களேன். அந்த ஷிப்பு வந்து பெருமை பிடித்தது. ஒரு கப்பல் 1000 கோடினா அந்த கப்பல் 5000 கோடியில் செஞ்சாங்க. டிக்கெட் 5000 கோடி வச்சாங்க. இந்த கப்பலுடைய ஓனர் சொன்னார், அட்லாண்டிக் கடலில் இது பயணம் பண்ண போகுது, இதில் மரணம் இல்லை, ஆக்சிடெண்ட் இல்லை, பெருமை மிகுந்ததுனால. ஆனால் ஒரு பயணத்தை கூட அது முடிக்கலை. அதேமாரி ஒரு ஷிப் கடலில் போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு கேப்டன் சொல்கிறார், ஷிப் பனிப்பாறையில் மோதி விட்டது, இப்போ ஷிப் உடைய போகுது, தண்ணி உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு, உள்ள லைஃப் ஜாக்கெட் இருக்குது, உங்களால் இப்போ 1000 பேர் ஷிப்பில் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் போகிறாங்கன்னா லைஃப் ஜாக்கெட்டுங்கிறது ஒரு 200 பேருக்கு தான் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்காது. ஃப்ளைட்டில் 360 பேருங்கிறத 360 பேருக்கு லைஃப் ஜாக்கெட் வச்சுருக்காங்க. ஃப்ளைட்டில் பயணிக்கிறவங்களுக்கு முதல்ல மாடலில் சொல்லுவாங்க, இது எடு, இப்படி ஊது, இப்படி மாட்டுன்னு. நான் போன வாரம் நினச்சி பார்த்தேன், ஒரு நாள் கூட நம்ம செஞ்சு பார்க்கலையான்னு.
அது எதுக்கு உடனே ஜோம் பண்ணிக்கிட்டேன், செஞ்சு பார்க்குற நிலைமை வந்துடக்கூடாதுரா, ஏன்னா அப்படி நினைவு வந்துன்னா அது நடந்துடும், ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாதுன்னா நடந்துடும். அவர் சொன்னார், லைஃப் ஜாக்கெட் இருந்தது, எல்லாரும் எடுக்கிறாங்க, ஒருத்தருக்கு மட்டும் இல்லை. அங்கே ஓடுறாரு, இங்கே ஓடுறார். வயதோ என்னை மாதிரி 64 வயது, ஜஸ்ட் என்ன பொண்ணு மாதிரி வாலிப மகள் ஒரு லைஃப் ஜாக்கெட் வச்சுருக்கா. அங்கிள் என்ன அங்கிள் ஓடுறீங்கன்னு கேட்குறான். கடல்லேருந்து குதித்து லைஃப் ஜாக்கெட் போட்டு தப்பிச்சிக்கணும், அதனால் லைஃப் ஜாக்கெட் தேடுறேன்னு சொல்லிச்சான். அந்த பொண்ணு கேட்டுச்சான், அங்கிள் 64 வயசில் ரட்சிப்பு வந்துடுச்சா உங்களுக்குன்னாலாம். ஏசுங்கிற தமது பாவங்கள் ஜனங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக வந்தார், அந்த ரட்சிப்பு உங்களுக்கு வந்துடுச்சான்னு கேட்டாலாம். அவர் கேட்டாராம், ரட்சிப்புனா என்ன, சால்வேஷன் என்ன, விடுதலை என்ன, மீட்னா என்னன்னு அவருக்கு தெரியல. அவருக்கு இருக்கிற ஸ்பீடில் இப்போ கப்பல் தண்ணிக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அவர் ஒரு காஸ்பல் சொன்னார். அவர் சொன்னால், நான் ரட்சிப்பு பெற்றிருக்கேன், நீங்கள் ரட்சிப்பு பெறல, இனியாவது ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள்னு தன்னுடைய லைஃப் ஜாக்கெட் எடுத்து கொடுத்தாலாம். அவர் வெளியே வந்த பிறகு அந்த ரட்சிப்பு எங்கே இருக்குதுன்னு சொன்னாராம். அந்த ரட்சிப்பை தான் இந்த பிரைட் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு வன்னியப்பாக்கம் பகுதியிலையும், அதுக்கு எதிர்ந்த மாதிரி ஒரு மிகவும் பின்தங்கின பகுதி. நான் பல முறை போயிருக்கேன். அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம், அடிப்படை வசதி, பாத்ரூம் இல்லை, அவங்களுக்கு இப்போ கரண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், குடிசை பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, எந்தவித நாகரிகம் இல்லை. இந்த மக்களுக்கு யாருங்க சால்வேஷன் சொல்வது? இன்றைக்கி நாளைக்கு ஆண்டவர் வரப்போகிறார். ஒரு பாஸ்டர் சொன்னார், மெசேஜில் சொல்கிறார், இன்னும் 3 மாதத்தில் இயேசு வந்துட போகிறாரு, அதுக்குள்ளே சரியாக இருக்கிறார். ஒருத்தர் சொன்னார், 12/12/2012 உலகம் அழிய போகுது, ஏதோ ஒரு காலண்டர் சொல்லிச்சு, 12/12/2012 உலகம் அழிய போகுது, அதுக்குள்ளே நீங்கள் ஆயத்தமாயிருங்க. அப்போ ஏசுகிட்ட போய் கேட்டாங்க, எப்போங்க உலகம் அழிய போகுது, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு. அவர் சொல்கிற, எனக்கு தெரியாதுப்பா, என்னை அனுப்பின பிதாவுக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. மத்தேயு 24:14 சொல்லுது, இந்த உலகத்தில் எப்போ காஸ்பல் சொல்லி முடிக்கப்படுதோ அப்போ இந்த உலகம் அழிவுக்கு வரும். வானப்பு தான் அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை, இந்த ரட்சிப்பு என்பது எப்படிப்பட்ட ரட்சிப்பு, ஒரு மனிதருக்கு அந்த ரட்சிப்பு என்பது எப்படிப்பட்ட ரட்சிப்பு. நான் இன்றைக்கி NMSல ட்ரெஷரராக இருக்கிறேன். கடந்த நாளில் IMSல நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக இருந்தேன் 6 வருஷம். இப்போ NMSல 119 120 ஆண்டுகள் ஆரம்பித்த ஒரு மிஷன் ஸ்தாபனம். இந்திய மக்களுக்காக, இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களுக்கு காஸ்பல் சொல்வது, அதனுடைய கான்செப்டே அதான். இந்திய மக்களால் இந்திய மக்களுக்கு காஸ்பல் சொல்லணும், இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களால் இந்திய மக்களுக்கு. ஃபாரின் அமௌண்ட் வாங்கக்கூடாது, FCRA இருக்கக்கூடாது. FCRA இருக்குன்னா, இப்போ என் பிள்ளைங்க ஃபாரின் போயிடுச்சு, இல்லை எங்கள் அப்பா ஃபாரினில் இருந்தால் அவர் வர அந்த கான்ட்ரிபியூஷனாக IMSக்கோ NMSக்கோ அனுப்பலாம். ஃபாரின்லேருந்து பணம் வாங்கக்கூடாது, அதனுடைய கொள்கையே அதுதான். அந்த காஸ்பல் இன்றைக்கி எப்படி போய்கிட்டு இருக்கு? கடந்த நாட்களில் அருணாச்சல் பிரதேசத்திற்கு நானும் என் மனைவியும் போயிருந்தோம். ஒரு ஜூலை மாதம் அருணாச்சலத்துக்குள்ளே போனால் இந்தியாவுடைய ஒரு மாநிலம், அந்த பக்கம் சைனாவுடைய பார்டர். சைனாவில் ஐஸ் கரைஞ்சி ஆறாக வருது, திடீர்னு அதிகமாகுமா, திடீர்னு தண்ணி குறையுமா. அந்த பகுதியில் ஒரு சில வீடுகள், இப்போ பிரைட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் ஒரு பின்தங்கின பகுதியில் ஊழியம் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஒரு வீடுகள், எந்தவித அடிப்படை வசதி இல்லை, திடீர்னு தண்ணி வந்து அவங்கள தாக்குமா. அந்த மக்கள் எப்போ தண்ணி வரும்னே தெரியாதான். அந்த மக்களுக்கு பெயர் மிஸ்ட் பீப்புள் என்ற பெயர். மிஸ்ட் என்பது கொடைக்கானல் இருக்க அந்த மிஸ்ட் இல்லை, நம்ம செல்லில் இருக்க மிஸ்ட்டு. செல்லு வந்த பிறகு தான் எனக்கு மிஸ்டு கால் தெரியும், ரிசீவ் கால் தெரியும், டயல் கார்டு தெரியும். வரவேற்ற கால், தொலைந்து போன கால், நம்ம அனுப்புகிற கால். அந்த மக்களுடைய ஜாதிக்கு பேர் மிஸ்டு பீப்புளாம். 150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேர் வந்துச்சான். எதுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னா, மேல் ஜாதி மக்களால் நசுக்கப்பட்டாங்களாம், அடிக்கப்பட்டாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க. அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்படுறப்ப அந்த அடி உத தாழ முடியாமல் அவர் மனைவி பிள்ளைகளோடு காட்டுக்குள்ளே போய் குடியேறினாங்களாம். காட்டுக்குள்ளே கொண்டு போய் குடியேறி அவங்களுடைய அந்த குடும்பம் உற்பத்தி பெருகுதில்ல, அது ஒரு குடும்பமாக, அது ஒரு ஜாதியாக அங்கங்கே மாறுது. அந்த கூட்டத்துக்கு பேர் தான் மிஸ்டு பீப்புள் என்று பெயர். அந்த கூட்டத்துக்கு பேர் தான் மிஸ்டு, தொலைந்து போனவர்கள். நாங்கள் பார்த்த மனிதருக்கு 67 வயசு,
18 பிள்ளைகள். நான் பார்த்து 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் 18 பிள்ளைகளாம் அவருக்கு. 67 வயசில் கடைசி பிள்ளைக்கு வயசு 4 வயசு. அவருடைய உணவு மூங்கில் உணவு. இது எல்லாம் நெட்டில் டவுன்லோட் பண்ணல, கண் கூட நேரே பார்த்தது. மூங்கிலுக்க வெட்டி மூங்கிலுக்கு பொறுத்து எடுத்து தான் சாப்பிட்றாங்க அவங்க உணவு. தண்ணி அப்படி மண்ணை தள்ளுறாங்க தரையில், தண்ணி ஊற்று வருது. நிலத்தடி நீர் அவ்வளோ அதிகமாக இருக்குது. மஞ்சள் கல்லில் இருக்குது. ஒரு டப்பாவில் மண்ணை போடுறாங்க, ஒரு ஆயில் டப்பாவில். அந்த அரை டப்பா மண்ணை போட்டு அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றுறாங்க. தண்ணி ஃபில்டராகி வெள்ளைக்கல்லில் வருது. அதை தான் இன்றைக்கி நம்ம கேன் தண்ணி குடிக்கிறோம். அவங்க கரண்டில் பண்ணலை, நேச்சுராக பண்ணுறாங்க. அவங்ககிட்ட அங்கே ஒரு அன்னைக்கு 15 பேர் ஞானஸ்தானம்னு சொன்னாங்க. நானும் ஜெனரல் செக்ரட்டரியும் காரில் போய்கிட்டு இருக்கோம், 5 பேர். வழியில் டிராஃபிக், அங்கே லுத்தரன் மிஷன், மலைஜாதி மக்கள். நம்ம இடம் வாங்கினா செல்லாது. அந்த லுத்தரன் மிஷன் அந்த மலைஜாதி மக்களை சேர்ந்தவர்கள். அவளோடு இணைந்து பணி செய்தால் தான் அந்த ஊழியம் நிறைவேறும். அதனால் அவளை சந்தித்து அவங்களோட மீட்டிங் முடித்து அவங்களோட உணவு எடுத்து, ரோடு மோசங்கிறதால அங்கே போய் சேர லேட் ஆகிடுச்சு. போனால் ஞானஸ்தானத்துக்கு ஒருத்தருமே இல்லை. நாங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோம். இவ்வளோ தூரம் கடந்து வந்தோமே, ஞானஸ்தானத்துக்கு யாருமே இல்லைன்னு கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வர காலதாமதம் ஆகிட்டு, அதனால் மேல் ஜாதி மக்கள் அவருடைய முதலாளிகள் அவளை அடித்து உதைத்து துன்புறுத்தி இழுத்துட்டாங்க. போயிட்டாங்க, உனக்கு எதுக்கு ஞானஸ்தானம்? இன்றைக்கி இந்தியாவில் கிறிஸ்தவத்துக்கு எதுக்கு தடைன்னா, காஸ்பல் சொல்கிறோம், எஜுகேஷன் கொடுக்குறோம், உணவு கொடுக்குறோம், அவன் டெவலப் ஆகிடுறான். டெவலப் பண்ணணும், கொஸ்டின் பண்ணுறான், நான் ஏன் உனக்கு இவ்வளோ நேரம் வேலை செய்யணும், எனக்கே நீ சம்பளம் தரக்கூடாது. மனிதனாக மாறுகிறான். அடிமைங்கிற ஒரு மனிதத்திலிருந்து விடுதலை கிடைக்கப்படுகிறது. அந்த விடுதலை கிடைக்கிறப்பன்னா அவன் சந்தோஷமாக பாடுறான். அந்த விடுதலைன்னு பார்த்தா லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா மக்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க நற்செய்தி, இந்த கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். அப்பொழுது அவங்க சொல்லி முடித்த உடனே தேவதூதர்கள் அங்கே பாட்டு பாடினாங்க, உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். இந்த ஃபீஸ் டு த எர்த், இந்த பூமிக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக இந்த வந்திருக்கிறார். யார் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக இந்த இயேசு பிறந்திருக்கிறார். இயேசு ஒரு ஜாதிக்கு பிறக்கலை, ஒரு கூட்டத்துக்கு பிறக்கலை, ஒரு திருச்சபைக்கு பிறக்கலை, எல்லா மக்களுக்கும் அமைதியை கொடுப்பதற்காக இயேசு பிறந்திருக்கிறார். அப்படி 33 ஆண்டுகள் லைஃப்பில் ஊழிய பயணத்தை முடிக்கிறப்போ, இப்போ நமக்கு பிப்ரவரி லெண்டன் நாட்கள் ஆரம்பிச்சிடும், அட்வென்ட் முடித்து லெண்டல் ஆரம்பிச்சிடும். லெண்டல் முடிவுன்னா ஃபார்ம் சண்டே கொண்டாடுவோம். குருத்தோலை கையில் பிடிச்சி ஓசனா தாவீதுக்கு ஓசனா எல்லோரும் பாட போகிறோம். அதே மாதிரி அன்னைக்கு பாடினாங்க வெற்றியின் பவனி. அந்த வெற்றியின் பவனியில் லூக்கா 19:38 மக்கள் பாடினாங்க, பரலோகத்தில் சமாதானம், உன்னதற்கு தேவனுக்கு மகிமை. இயேசுங்கிற இந்த உலகத்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்ததால் பரலோகத்தில் சமாதானம் கிடச்சிருச்சு. அவர் வந்ததால் பூலோகத்துக்கு சமாதானம் கொடுப்பதற்காக தேவதூதர்கள் பாடினாங்க. ஆனால் அந்த வெற்றியின் பவனி ஊருக்குள்ளே சேர்க்கப்படாத குஷ்ரோய்க்கு விடுதலை கிடைத்ததால், 12 வருடம் உதரவுரல் பெண்ணுக்கு விடுதலை கிடைத்ததால், 38 வருடம் நோயினால் பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்த ஒரு மனிதனுக்கு விடுதலை கிடைத்ததால், 18 வருடம் கூனியாக இருந்த ஒரு மகளுக்கு விடுதலை கிடைத்ததால் அங்கே ஒரு விடுதலை கிடைச்சது. இன்றைக்கி இயேசுங்கிற ஒரு நபர் வந்ததால் இன்றைக்கி எவ்வளோ மக்களுக்கு விடுதலை, வேதனையிலிருந்து வாழ்வை, கண்ணீரான வாழ்வு. அப்படி சாட்சி சொல்லப்போனால் எவ்வளோ சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்றைக்கி ஒவ்வொரு மக்களும் இன்றைக்கி அப்படிப்பட்ட விடுதலை கிடைச்சிருச்சு. அதனால தான் இன்றைக்கி இந்தியாவில் கிறிஸ்தவத்துக்கு தடை, கிறிஸ்தவத்துக்கு கஷ்டம். ஏன்னா இவங்க மனிதனாக மாற்றி கொண்டிருக்கிறான். ஒருவேளை அந்த மனிதனாய் மாற்றுவதான் பிரைட் எஜுகேஷன் ட்ரஸ்ட். நீங்கள் நானும் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? வருஷம் இந்த வருஷத்தில் சர்ச்சில் கேரல் சர்வீஸ், கேரல் ரவுண்ட், எக்கனாமிக்கல் கேரல், நிறையா ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணுறோம். ஆனால் எவ்வளோ மக்களுக்கு நம்ம காஸ்பல் சொல்ல போகிறோம்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவான்? நம்ம எப்படி அனுப்பாட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவான்? நம்ம அனுப்பணும் அல்லவா? ஒரு மனிதனை அனுப்பினா எவ்வளோ பணம் செலவாகுது தெரியுமா? ஒரு மிஷினரி போய் ஒரு தாலுக்கில் ஒரு கிராமத்திலேருந்து ஊழியம் செய்கிறாருன்னா குறைஞ்சது 50,000 50,000 ஒரு மாதத்திற்கு கொடுக்கணும். இருந்தால் தான் அவர் இருக்க முடியும். அவர் அவருடைய துணைவியார், 2 அல்லது 3 பிள்ளைகள், அவருடைய டிஏ, எஜுகேஷன், மெடிக்கல் ஃபண்டு எல்லாம் வருது.
அது இல்லைன்னா அவரால் அங்கே இருக்க முடியாது. அங்கே ஒரு வருமானம் கிடையாது. வில்லியம் கேரி 14 வருஷத்தில் 27 மொழிகளில் வேதாகம் மொழிபெயர்த்திருக்கிறார். 14 வருஷத்தில் 7 வருஷம்தான் 3 மொழிகளும் முழு பைபிள் மொழிபெயர்த்திருக்கிறார், ஃபுல் லாங்குவேஜஸில். வில்லியம் கேரி அந்த ஸ்ரீராம்பூர் யூனிவர்சிட்டிக்கு நான் கடந்த மாதத்தில் போயிருந்தேன், ஒரு 22ஆம் தேதி. ஒரு ஊரே அதை நம்பி தான் இருக்குது. பெரிய யூனிவர்சிட்டி, பெரிய பெரிய பில்டிங், அருமையாக கட்டியிருக்கார். 7 வருஷத்தில் அந்த மக்களுக்கு காஸ்பல் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை இதுக்கெல்லாம் தேவை ஃபண்டு, பணம். இந்த பணத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நீங்களும் நானும் ஜெபிப்போம். இன்றைக்கி இந்தியாவில் எவ்வளோ மக்கள் கஷ்டத்தில் வேதனையில் இருக்காங்க. இங்கேருந்து 10 கிலோமீட்டர் மீஞ்சூர் பகுதியில் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நைட்டு வில்லேஜ் மினிஸ்ட்ரி போயிருந்தேன். அங்கே காஸ்பல் சொல்லக்கூடாதுங்க தடை. எங்களை அடிப்பதற்கும் எங்களுடைய காரை உடைப்பதற்கும் ஆட்கள் 3 பேர் வந்துட்டாங்க. ஆனால் வந்திருக்கிற பாஸ்டர் சொன்னார், முடிஞ்சால் செஞ்சு பாரியானார். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் நிறைந்த ஒரு பகுதியில் கிறிஸ்தவத்துக்கு ஆதரான ஒரு அரசாங்கம் இருக்கிற மாநிலத்தில் இப்படி இருக்குன்னா, கிறிஸ்தவ வாசனையே இல்லாத இருக்கிற அரசாங்கம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிற இடத்துல எவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வேதனை. இதுக்கு தேவை நம்முடைய ஜெபம். நம்ம ஜெபிக்க எங்கே தடம் அதிகம் இருக்கோ, 1974 ஒரிசாவில் முதல் மத மாற்ற தடை சட்டம் வந்துச்சு. ஒரிசாவில் ஃபஸ்ட்டு மத மாற்ற தடை சட்டம். ஆனால் இன்றைக்கி அதிகமான கிறிஸ்தவர்கள், அதிகமான ஞானஸ்தானம் ஒரிசா மாநிலத்தில் தான். யூபி மாநிலத்தில் சர்ச்சு திறக்கக்கூடாது, இப்படி சர்வீஸ் நடத்த முடியாது 8 வருடங்களாக. ஆனால் யூபியில் தான் இன்றைக்கி ஞானஸ்தானம் அதிகம், விடுதலை அதிகம், மிஷன் அதிகமாக வேலை செய்கிறாங்க. அடி வாங்கினாலும் தைரியமாக போகிறாங்க, சிலுவையை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. கழுத்தில் ஒரு மிஷனரியை கமிஷனரிங் பண்ணுமுன்னா கழுத்தில் சிலுவை போடுவாங்க. ஒரு பிஷப் ஆர்டினேஷனுக்கு முன்னால் சிலுவை போடுவாங்க. ஆனால் நிறைய பிஷப் சிலுவை கழுத்தை விட்டு இறங்கக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க சுகமான வாழ்விற்கு. ஆனால் மிஷனரி என்பது, சிலுவை என்பது அனைதினம் போராட்டம். இந்த போராட்டத்திற்கு விடுதலை உங்களுடைய ஜெபம். நீங்கள் ஜெபிக்க அந்த மிஷன் வளரும். மிஷனுக்கு இங்கே கொடுக்க அந்த மிஷனரி கூடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு இந்த நாட்களில் வந்திருக்கிறோம். ஒரு விசை கூட என்னுடைய அர்ப்பணிப்பு இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நான் இந்த மக்கள் கம்பீரமாக பாடணும். சங்கீதம் 66:1 சொல்லுது, அதெல்லாம் போஸ்டில் வசனம் போட்டிருக்காங்க, பூமியின் குடிகளே எல்லாரும் கம்பீரமாய் பாடுங்கள். ஒருவேளை அந்த மக்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க 1 லட்ச ரூபா, ஓலை வீடு இல்லாமல் ஒத்தக்கல் சுவரில் ஒரு ஷீட் போட்டு கொடுக்க, அந்த வீடை கட்டி கொடுத்தா அந்த மக்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை. இதே மாதிரி இந்தியாவில் நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு உண்மையான இந்த விடுதலை வர்றப்போ எப்படிப்பட்ட வாழ்வு. அன்றைக்கி ராணி செயல்வாழ் வந்தாங்க. கடந்த நாட்களில் நான் திருநெல்வேலியே சொல்லிக்கிட்டு இருந்தேன், தூத்துக்குடியே சொல்லிக்கிட்டு இருந்தேன். கடந்த நாட்கள் டிஎக்ஸில் பாண்டூர் கிராமத்துக்கு போனேன். கிராமத்துக்கே அந்த மிஷனரி கிராமத்து இடத்தையே வாங்கியிருக்கார். டோட்டல் 1000 ஏக்கரை. அந்த கிராமத்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் 5 சென்ட் கொடுத்துருக்கிறார். கல்லறை தோட்டம், திருச்சபை, வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார். அர்ப்பணிப்போடு 100% கிறிஸ்டின். நம்மளை மாதிரி இப்படி கேட்டவங்க ஜெர்மன் தேசத்திலேருந்து லுத்திரன் பணத்தை கொடுத்தாங்க, லுத்திரன் திருச்சபையிலேருந்து. அதனால் அவரால் அங்கே பணி செய்ய முடியாது. அவர் குடிசையில் தான் வாழ்ந்துருக்கிறார். இன்றைக்கி பாண்டூர் கிராமம், திருவள்ளூர் மாவட்டத்தில் பாருங்கள், மிஷன் எந்த அளவுக்கு நமக்கு பணி செய்யிருக்கு. நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? அந்த அர்ப்பணிப்போடு நாம் ஆண்டவர்கிட்ட கடந்து வருமா? வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடே கழிப்பது ஏன்?